ஷேய் ஏப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. டெல்லியில் பிரதமர் மோடிக்கு நாய்க்குட்டி ஆணும் பெண்ணும் கொண்டு போய் விமானத்தில் உட்கார வச்சுரு. கூடுதலாக இறக்கு ஒரு 40-50 நாயை உள்ளே கொண்டு போயிடும் அந்த ஆத்மாவை. நாயுடைய பவர் அவனுக்கு தெரியாது. பிரதமர் மோடி ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு தெரியாது. கடவுளை பற்றி அவனுக்கு தெரியுமா? பவரால் சோழி முடிச்சிருவாருன்னு இனிமேல் தான் அவனுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்கார பேர் தெரியும். பவரால் சோழி முடிச்சிருவார். குடலை உருவ போட்டார், நாயை விட்டுட்டார். இப்போ நாயை வண்டி ஸ்டேரிங்கை பிடிக்க விடுதாரு. அப்போ என்ன ஆகும்? ஆக்ஷனில் போவான், சேவான். இப்போ வெளிநாட்டில் போய்கிட்டே இருக்குது. வெளிநாட்டில் கிளியராக போய்கிட்டு இருக்காப்பா. அப்போ நீ என்ன செய்கிற? இவனை விமானத்தில் கொண்டு போய் தாய் இந்தியா நாடு முழுவதும் நாய்க்குட்டி ஆணும் பெண்ணும் ஒரு 15 எண்ணம். வெளிநாட்டில் உள்ள நாய், வெளிநாட்டினா எங்கிட்ட உள்ளது சைனாவில் தூக்கு. சைனாவில் அறுத்து திங்கான்ல, அதில் உடைய ஒரு நாய் ஒரு 40 எண்ணத்தை தூக்கு. 55 எண்ணம் நாயை விமானத்தில் உட்கார வை. தாய் இந்தியா நாடு முழுவதும் போதில் விமானம் பிரதமர் மோடிக்கு தனியாக கொண்டு போய் உட்கார வச்சிரு. சீட்டில் உட்கார, நீ தான் ஓட்டுன்னு சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி போவோம். வட்டக்கண்டா அது ஸ்டேரிங் வேறு, இது பூமியில் ஓட்டுற வட்டக்கண்டா வேறு. அது விமானத்தில் உள்ள பட்டன் சிஸ்டத்தில் வச்சுருப்பான். பட்டன் சிக்ஸ். அந்த பட்டன் சிக்ஸை தட்டி விட சொல்லு. சரியா? 8 விரல் நாய்க்குட்டிக்கு இருக்குல்ல, 8 விரலாக எத்தனை நாய் தட்டணுமோ தட்டி பார்க்க சொல்லு. அந்த 15 நிமிடத்துக்குள்ளே அத்தனை நாய் உள்ளே விமானத்தில் ஏற்றின நாய் கூட 8 விரலாக தட்டும். இவன் உட்கார்ந்து மல்லாக கிடப்பான். புரியுதா? இவனுடைய குடல் போன உடனே நாய் மோப்ப சக்தியில் உறிஞ்சி சாப்பிட சொல்லிடு. வத்து குடலாக கிடப்பான் பிரதமர் மோடி. அப்புறம் அடித்த உடனே உறிஞ்சி சாப்பிடும். நாய்க்காடுகளை சாப்பிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே வயிற்று வழியாக கழித்து காற்றோட்டம் வழியாக விட்டு போயிடும். முடிஞ்சான், இவன் இதோட சோழி முடிஞ்சான். அதனால் விமானத்தை விட்டுறாத. விமானம் போகிறது 3 தலைச்சக்கரம் வச்சுருப்பான் சைடில். விமானம் எல்லாம் புரிஞ்சுக்கோ. டெல்லியில், மகாராஷ்டிராவில் கையை குலுக்கணுன்னு அத்தனை நாய்களும் அங்கே போய் அவனுக்கு பூரா போய்கிட்டே இருக்கணும். எல்லா நாயும் சேர்ந்துடும். உலகத்தில் இருக்க அத்தனை நாய் பவர்கள் பூரா சேர்ந்த உடனே அப்படியே ஒன்றுக்கு கடிக்க குதற விடுவார். முக்கால் சத்தியம். ஒன்றுக்கு கடித்து குதற விடுவார். குதிரையில் அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அப்படியே கிடு நாடுவான். நடுங்கும். ஆணும் பெண்ணும் குறைச்சிக்கால. இந்த தாப்பில் மந்திரி ஒருத்தன் வழுக்கு மண்டியாக உட்காந்து காலை 2 தோளில் தூக்கி போட்டு உட்காருதான் பாரு, வீல் சேரில். அவனுக்கு நாயை உச்சித்தலையில் அந்த பவரை ஏற்றி விட்டுரு. அவனுக்கு ஏற்றிட்டேன்னா ஹிந்தி பேசுகிறோம் மகாராஷ்டிரா, குஜராத் அம்புட்டு நாய் மாதிரி குதருவான். ஹிந்தி பேசுகிறோம் அனைத்தும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு வருவான். பூரா ஜவுளித்துறை, நகைகள், வட்டி கிட்டி, வாரக்கடை, வட்டி கடை கொடுக்குற அனைத்தும் ஹிந்தி பேசுகிறோன்னா குதற விடணும். சரியா? குதற உடையில் தமிழ்நாட்டில் விரட்டி நாய்க்காடே கடித்து குதறி இவன் இதோட ஓடி போயிடுவான் தமிழ்நாட்டுக்குள்ளே. புரியுதா? அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளே தான் அடைக்கணும், விடக்கூடாதுன்றார். உனக்கு விவசாயம் கொடுத்துருக்கான், போய் மண்ணை சுரண்டி தின்றா அப்படின்ட்டார். இந்த ஜெம்மத்தில் அணைச்சிருவார். முக்கால் சத்தியம். பிரதமர் மோடி 3 தலைச்சக்கரம் விமானத்தில் நாயை இறக்கி விட்டு அவனுக்கு நாய் பவரை இறக்கிறு. நாய் மாதிரி குதருவான் பார். 13 நாளில் குதருவான் பார். எப்படி குதறதான் பார். முக்கால் சத்தியம் குதற விடுவார். இன்று நாள்லேருந்து 13 நாள் போடுறார். 13 நாள் என்னென்ன அடிக்க போகிறாரோ. அரசியல்வாதி மன்னிச்சிருவான்னு பார்க்க ஏதோ ஒரு கணக்கு போட்டிருக்காரு. எங்கள் மனசுக்குள்ளே தோணுது, என் மனசுக்குள்ளே தோணுது. இந்த 13 இன்னையிலேருந்து 13 நாள் அரசியல்வாதி எவன் சாவுதான்னு தெரியல. டெல்லியிலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே முக்கால் சத்தியம்.